தினம் ஒரு தகவல் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று தமிழ் சார்ந்த சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். முந்து தமிழ், முத்தமிழ், செந்தமிழ், செம்மொழி என்று நம் தமிழை எத்தனையோ சொற்களால் அடையாளப்படுத்துகின்றோம். அத்தனைக்கும் தகுதியுள்ள மொழிதான் தமிழ். தமிழ் இன்று தோன்றியதல்ல, நேற்று தோன்றியதல்ல. அது கண்ணுக்கெட்டாத அந்த ஆதி காலத்திலேயே தமிழ் தோன்றி வளர்ந்து செழித்து செம்மை பெற்று தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அது வரலாற்றில் மறைக்க முடியாத ஒரு உண்மை. இன்று கர்நாடகத்திலே சுரங்கள் என்று சொல்லப்படுகின்ற ராகங்கள் அல்லது சந்தம் அதிகம் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால், தமிழ் அந்த நாட்களிலே 1149 பண்களை கொண்டிருந்தது என்பது உண்மை. அதில் இன்று இருப்பது வெறும் 203. அதிலும் சில பண்கள், அது தமிழ் ராகம் என்றோ சந்தம் என்றோ சொல்லவில்லை, அதை பன்னிசை என்றே சொன்னார்கள். அந்த பண்களில் இன்று 23 வகையான பண்கள் கர்நாடக சங்கீதத்திற்கும் தமிழுக்கும் இடையே ஊடாடி கொண்டிருக்கிறது. ஆக தமிழ் வைத்திருப்பதை விட இழந்தது தான் அதிகம் என்பது உண்மை. 3 தமிழ் சங்கங்கள் தமிழை வளர்த்ததாக சொல்கின்றோம். சேரர், சோழர், பாண்டியர் 3 மாமன்னர்களும் தமிழை வளர்த்திருந்தாலும் தமிழ் வளர்ச்சிக்கான அதிக முக்கியத்துவத்தை எடுத்தது பாண்டியர்கள் தான். தென்மதுரை அல்லது ஆதிமதுரை என்று சொல்லக்கூடிய குமரி நாட்டிலே தான் முதல் தமிழ்ச்சங்கம் உருவாக்கப்பட்டது. 7 படை நாடு, 7 தெங்கு நாடு, 7 முன்பாலை நாடு, 7 பின்பாலை நாடு, பெருவள நாடு, ஒளிவள நாடு, ஈழ நாடு, குமரி நாடு என்று 49 வகையான நாடுகளையும் அதன் நிலப்பரப்புகளையும் மலைகளையும் காடுகளையும் ஆறுகளையும் கொண்டிருந்த மிகப்பெரிய வளம் மிகுந்த நாடாகத்தான் அன்று பாண்டிய நாடு இருந்தது. அந்த பாண்டிய நாட்டில்தான் தென்மதுரை அல்லது ஆதிமதுரை என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் முதல் தமிழ் சங்கம் உருவானது. ஆழி பேரலையால் முதல் தமிழ் சங்கம் அழிந்த போது அங்கிருந்து சற்று தள்ளி கவாடபுரம் என்னும் இடத்தில் 2ஆம் தமிழ் சங்கத்தை வெண்டீர் செழியன் என்ற பாண்டிய மன்னனால் உருவாக்கப்பட்டு அது இயங்கி வந்த காலத்திலே மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஆழி பேரலை ஏற்பட்டு கவாடபுரம் போன்ற எல்லாம் அழிந்த போது, அப்போது மன்னனாக இருந்த பாண்டிய மன்னன் கடலால் தாக்கப்படாத ஒரு இடத்திலே தன்னுடைய தலைநகரத்தை அமைக்க வேண்டும் என்று குமரி எல்லையிலிருந்து மிக தள்ளி இன்று மதுரை என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே தன்னுடைய தலைநகரை அமைத்தான். அங்கு அந்த திருமாறன் என்ற மன்னனால் 3ஆம் தமிழ் சங்கம் அமைக்கப்பட்டது. இந்த தமிழ் சங்கங்களை குறித்த விரிவான செய்திகளை மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.